இது என்னன்னா புட்டி, என்ன புட்டி கண்டுடு. சரி, இங்க பாருங்க, ஒரு கோல்ட் கோஸ்ட்ல ஹேடன் நகர்ல போமன் அவென்யூ, இங்க இந்த திருமணம் நடைபெறுகிறது. பார்த்தால் உங்களுக்கு பார்வையிடக்கூடியதாக இருக்கும். பிள்ளையார் நிற்கிறார். இவர்தான் எனது நண்பர் ஞானகணேசன். இவருடைய புதல்வன் விஷ்ணாவுக்குத்தான் இப்பொழுது திருமணம் நடைபெறுகிறது.
இவென்ட் கோஆர்டினேட்டருடைய பெயர் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குவாரி லயன் கோல்ஃப் ரிசோர்ட் அண்ட் ஈவென்ட்ஸ் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இங்கே சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். இந்த இடையிலே இங்கே காலை உணவு இந்த பக்கத்திலே அடுத்த டென்ட்டுக்குள்ள தயாராகி கொண்டிருக்குது. அதை இருக்கா பார்ப்போம். இங்கே அப்பம் சுட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்பம் எல்லாம் மடிச்சு கிடிச்சு அப்பம் சுட்டு கொண்டு 2, 3, 4 அப்பு போட்டு அந்த மாதிரி அப்பம் சுட்டு கொண்டிருக்கணும். பாலப்பமும் வெள்ளியப்பமும் கொடுத்து கொண்டிருக்கணும். வணக்கம். சாப்பாட்டுக்கு நிற்கிறதுக்கு நன்றி. இங்கே வேறுங்க இவ்வளோ பேர் நின்று காலமே சாப்பாடு கொண்டு போயினோம். அப்படி இல்லை பிள்ளையார் இதுதான் முதல் இதெல்லாம் குத்து உலக கொளுத்தி மண்டபத்துக்குள்ளே போனவே. இந்தியாவில் டென்ட்டுக்குள்ளே நடக்கண்டு பாபம். காபி கோப்பி இதே தண்ணி எல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கணும். கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. வேறுங்க இது கூல்ட்ரிங்க்ஸ். இந்தியாவில் தண்ணி கோப்பி கேசரி அதெல்லாம் சாப்பாட்டுக்கு பிறகு தானே. ஓகே நாங்கள் இப்போ வீட்டில் அதை கோரல நீங்கள் இங்கே யோசிக்கக்கூடாது. இன்னும் இங்கே எல்லாம் மேச கதிரி எல்லாம் வருமான கிடக்கு. ஒரு தரும் வரையில் போடக்கு இவ்வளோ தூரம் தள்ளி டொரண்டோவில் இருந்து அப்படி இல்லை. அடாது மழை பெய்தாலும் விடாது ஃபேன் அடிச்சுக்கொண்டு இதுக்குள்ள இருப்போம் இருக்கிறவ கொஞ்சம் பேர் இருக்கணும். அது தங்க அடிச்சு கூட நீங்கள் விசுக்கிறீர்கள். மற்றவே நேரம் மற்றவே அங்கால வேறுங்க எல்லாம் அப்படியே எல்லாரும் போய் அங்கே மரநிழலுக்கு தான் இருக்கணும். எல்லாம் மேசையெல்லாம் இதாக கிடக்கு. அது இன்றைக்கு வளமைக்கு மாறாக வெப்பநிலை இப்படி அதிகரித்தபடியால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ எல்லாரும் நிழலுக்குள்ள தான் அங்கால போய் கதிரியெல்லாம் போட்டுட்டு கணக்கணப்பா இருக்கிறோம். பாருங்கோ அஞ்சால பாருங்க அப்படி நல்லா தான் இருக்கு. ஓகே சரி. மாப்பிள்ளை பொம்பளை இன்னும் வர இல்லை. மண்டபத்தில் இருக்கால் இந்த இதில் இது ஒரு கோல்ஃப் கோர்ஸ். அதாவது கோல்ஃப் விளையாட்டு என்ற ஒரு மைதா இடம். இதற்குள்ளே இந்த தற்காலிகமாக இந்த பந்தல் அமைக்கப்பட்டு இந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் பார்த்தா தெரிஞ்ச பாருங்க. அப்படி இதுக்கு பின்புறம் வெயில் நல்லா வெளுத்து வாங்குது. அதுவும் இன்றைக்கு 30-31 ஏறப்போகுது. அங்கே எல்லாரும் இருந்து ஃபேன் விசுக்கி கொண்டிருக்கிறாங்க. சாப்பாட்டு கோப்பையாலே எல்லாரும் விசுக்கி கொண்டு இன்றைக்கு கொடுத்த சாப்பாட்டு கோப்பையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்தியாவில் விசுக்கிடும். இதுவும் கொடுத்துறோம். விசிறியும் கொடுத்துக்கிறாங்க. அது விசிறி சாப்பாட்டு கோப்பை இல்லை விசிறி. இங்கே வேறுங்க இதான் உண்டு. இதான் டிஜே எல்லாம் நண்பர் ஞான இந்த சம்பந்தி இங்க இருக்கிறார். ஏற்கனவே எந்த சம்பந்தி இது? இண்டை சம்பந்தி. ஓ நீங்கள் முன்னாள் சம்பந்தி, இன்றைக்கு இன்னாள் சம்பந்தி. இவரை கண்டிருக்கீங்க. அப்படியே இந்த பந்தலுக்கு வெளியில
அங்க பந்தலுக்கு உள்ள இருக்கிறவையிலும் பார்க்க உங்களுக்கு பார்த்தா இங்க தெரியும். எப்படி வண்ணாத்தி பூச்சிகள் பறக்குதுன்னு பாத்தீங்களோ, அது வண்ணாத்தி பூச்சி பறக்க இல்லை பாருங்கோ. எல்லாரும் ஃபேன் ஃபேன் வேர்க்குது விறுவிறுக்குது. இங்க பாருங்கோ, இங்க பாருங்கோ. அந்த மாதிரி எல்லாரும் இப்போ மண்டபத்தை விட மண்டபத்துக்கு வெளியில மரத்துகளா இப்ப முழு பேரும் பெற போயிடும். தெரிஞ்ச முகமா கிடக்குது. 2 பேர் அந்த மாதிரி மரத்துக்களை மாக்கத்தில இருந்து இங்க வந்து எங்கட அரசரட்னத்தை இங்க. ஆனா நீங்களே என்ன இது பக்கத்துல அங்க வீட்டா இதுல இருக்கிறீங்க ஸ்டீவ். ஓகே இருந்தோளுங்க. வேற எப்படி இதுல நல்லா இருக்கு. என்ன நான் ஒரு கதிரியை கொண்டு வச்சேன்டா, இல்ல இந்த கதிரியை காப்பாத்தி வச்சலண்டா அப்புறம் இருக்கலாம். ஓகே ஸ்டீவ் நடத்துங்க நடத்துங்க. இங்க பாருங்க பிள்ளையெல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடியா இன்னும் இங்கால போய் அண்ணே காண இல்லையாண்ணே. இங்க பாருங்க நம்மட அங்க ஊர்ல சிடிபியில உண்டா வேலை செய்தவர் இங்க இப்ப இங்க ஐயப்பன் கோயிலையும் கணக்கு பார்த்தா இப்ப இல்லையாக்கும். இல்ல இங்க பாருங்க என்ன மாதிரி எல்லாம். அண்ணா உங்களுக்கு ஃபேன் தரே இல்லையோ? ஃபேன் ஃபேன் இல்ல இந்த இதை வெள்ளையாகலாம் கொடுக்கணும். கொடுக்கணும். இதான் எங்களுடைய நண்பர் ஞானகணியனின் பாரியர் இங்கே இருக்கிறார். சரி இதுல எங்கேயோ தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் பேர் கதைச்சு நம்ம பார்ப்போம். எங்கேயோ தெரிஞ்ச முகங்களா கிடக்க அப்படியே லைனா அப்படியே எடுத்து விட்டேன். நல்லா தான் இருக்கேன். என்ன இந்த ஃபேன் தான் தந்தது இது போய்களை வீட்டை கொண்டு போகலாம் தானே. அங்க கொண்டு எங்க விசுக்க போறீங்க? அங்க வீடு எல்லாம் ஏகண்டியன் பண்ணிக்கிறாக்கு. இங்க பாருங்க இப்ப நேற்று காட்டினது ஈழஞ்சாவடியில இண்டையை காட்டுறோம். இங்க பாருங்க அந்த ஏன் இப்படி எல்லாம் ஒழிக்கிறீங்களா? இங்க பாருங்க இந்த அழகையா. இங்க பாருங்க. குட் ஃபேன். ஓகே இந்த திருமணம் ஹேடன் நகரில் நடைபெறுகிறது. இங்கே பார்த்தால் இந்த கோல்ஃப் கோச்சுகள் எல்லாம் நிற்கிறது. இதிலே இது ஒரு கோல்ஃப் விளையாட்டு மைதானத்தின் ஒரு பகுதி. இதன் உள்ளே இந்த கோல்ஃப் விளையாட்டு மைதானத்தை எல்லாம் கடந்து மிக உள்ளுக்கு வந்தால் தான் இந்த இடம். அந்த வெட்ட வழிதானே. அதில் இவர்கள் இந்த மன இதை போட்டிருக்கிறார்கள். போட்டு இங்கே இந்த திருமணம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் வெயிலுக்குள்ள களைச்சு போய் இப்படியே இதுல நிக்கணும். அங்கால வாஷ்ரூம் மற்றது அங்கால கார் பார்க்கிங் எல்லாம் அங்கால இருக்கு. உங்களுக்கு காட்டுறோம் அதையும். அங்கால கனவுரம்போ இல்லாத வெயில் வாட்டுது. ஒரு ஜூன் மாதம் வச்சிருந்தா இது நின்று நல்லா இருந்திருக்கும். இப்ப ஜூலை மாதம் எல்லாரும் கஷ்டப்படுக்கணும். இங்கால அங்கால பக்கத்துல ஒரு லேக்கும் கிடக்கு. அதற்காக பார்த்து கொண்டு வருவோமா? இந்த கோல் கோசுக்குள்ளே ஒரு லேக். இது ஒரு மண்டபம். இப்போ நான் நிற்கிறேன் ஒரு மண்டபம் ஒன்றே கட்டுப்படுது. அடுத்த வெட்டிங் ஹால் இதுக்குள்ளதான் உள்ளுக்கு இண்டோரில் நடக்கலாம் போலடாக்கு. அப்போ சில நேரம் விண்டர்லையும் செய்யலாமோ அல்லது இதை போட்டுட்டு ஏர் கண்டிஷன் பண்ண போயிடணுமோ என்னென்னு தெரியல. இங்கே பாருங்க ஒரு வடிவா பக்கத்தில் வேணா இல்லை லேக் கொண்டு கிடக்கு.
அழகான ஒரு லேக், அழகான ஒரு குளம். அங்கத்தான் இருக்குது. இடம் நல்ல இடம். இது வழியில் நிற்கல குளிர்மையாக தான் இருக்குது. அந்த போட்டுருக்கிற அந்த டென்ட் அது மேலே பிளாஸ்டிக் அடிச்சு விட்டுருக்குன்னு அதில் உள்ளுக்கு இருக்கலாமல் பெரிய அவிச்சலாக இருக்க ஒழிய மறுபடியும் இடம் நல்ல இடம். இங்கே வேறுங்க எல்லாம் கவிச்செல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் நினைக்கிறேன். இது இண்டோரில் எல்லாம் கதிரைகள் எல்லாம் கிடக்குது. இந்த கதிரான் அங்கே வச்சிருக்கணும் போடாக்கு. இது ஸ்டோராகவும் இருக்கலாம். ஆனால் இது இப்படி பெருசாக கட்டிக்கிறபடியால் இது அதே இன்னொரு ஹோல் பிளானில் தான் கட்டிக்கணும். இனி வழக்கமாய் மாறியது வாழ்ந்திடும் வாழ்க்கையும் இனி உனக்கென ஆகிறதே என் உயிரே என் தேடல்களும் உன்னை தேடி வர பல ஜென்மங்கள் எடுத்தது இது காதலை உணர்த்திய தேடல்தான் புன்னகை
எந்த பெண்ணையும் நோவதில்லை. இல்லை நேசமோ எதையும் மறுப்பதில்லை. நானோ தவிர்ப்பதில்லை. என் உயிரே என் உயிரே என் தேடலும் தொடங்கியது. வான்வெளியும் இந்த மண்ணகமும் என் தேடலை அறிகிறது. காணாத கனவே வாழ்வானதே மீண்டும் பிறந்தே வலியாவும் சுகமானதே. முகம் பார்த்து நின்றால் நிலவொளி தேவையில்லை. மலர் மனம் பார்த்து கூட தள்ளாடும். இவள் கண்கள் பேசும் பாஷை வரும் காற்றில் உள்ள ஓசை. குயில்களும் கூச்சத்திலே தள்ளாடும்.
மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஊரு மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு கல்யாணம் மருதாணி வச்சது யாரு கையெல்லாம் சவுக்குது பாரு பச்சை இல பந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது சோறு பங்காளி சண்டைய பாரு பத்தாது கோட்டரு பீரு ஏதாச்சும் சொல்லிடும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு கட்டு போட்டாக்கா பஞ்சாதி திட்டுவா கல்லடி வாங்கினாலும் கட்ட பொம்மை போல நீயும் நிக்கணும் கோபத்தை கூட்டதான் கெட்டணும் ஊரெல்லாம் வீரமாக பேசினாலும் வீட்டில் வாய மூடணும் ஒரு வாட்டி அவ சொன்ன மறுவாட்டி கேட்காம சொன்னத செய்யணும் நில்லுன்னா நிக்கணும் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் பஞ்சணும் அப்பப்ப கஞ்சணும் சிட்டாணி பறந்து வரணும் பட்டா அவ மனசை தொடணும் பட்டாவும் பாசம் படணும் அன்பனியும் அள்ளி தரணும் கட்டாவர் காசும் பணமும் வந்தா அது போகும் தினமும் நட்டா நம்பிக்கை நடணும் செத்தாதாண்டா கைய விடணும் கல்யாணம் கல்யாணம்